கே. அண்ணாமலை, திரு எல். முருகன். வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டோடையில் நம்ம வந்து ஒரு 7-8 அப்டேட் பார்க்குறோம். ஏன்னா 2 நாள் உடைய சேர்த்து பார்க்குறோம். நேற்று அண்ணாமலை டோடை போட முடியல. அதில் வந்து முதல் அப்டேட் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து மோடிஜி பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அதுக்கு ஒரு ரிபட்டல் கேலி பண்ணுற மாதிரியான ஒரு ரிபட்டல் பதிவு அண்ணாமலை அது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது ராகுல் காந்திக்கும் டிஎம்கேக்கும் உள்ள சலசலப்பை வந்து மேற்கோள் காமிச்சு ஒரு பதிவு பண்ணியது, அது ரெண்டாவது. அப்புறம் மோடிஜி நேற்று தமிழ்நாடு வந்திருந்தாங்க. அப்போ பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங்கு, மதுரையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் டீம் ஒரு சாதனை பண்ணியிருந்துச்சு, அதை பற்றி ஒரு பதிவு. அப்புறம் நேற்று மோடிஜி வந்திருந்த போது ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்துச்சு. அதை பற்றின வீடியோ கிளிப்பிங்ஸோடு அது என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதில் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல வந்து இந்த பிரகாஷ் ராஜ் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடிஜி அவர்கள் ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் குளோபல் லீடருக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற சமூக வலைதளத்தில் 100 மில்லியன் ஃபாலோயர்ஸ் வந்து வந்தது தான் முதல் முறை. 100 மில்லியன்னா 10 கோடி பேர். ஸோ 10 கோடி பின்தொடர்பாளர்கள் வந்து அரசியல் சார்ந்த யாருக்குமே இல்லை. யாருக்குன்னா டொனால்டு ட்ரம்ப்லேருந்து பராக் ஒபாமாலேருந்து மற்ற தளத்துலலாம் வந்து இப்போ எக்ஸ் வலைத்தளத்துலலாம் வந்து மோடிஜியோட அவங்களுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸோட இது கொஞ்சம் மாடர்னானது. அதில் வந்து 100 மில்லியன்கிறது யாருக்குமே இல்லை அரசியல் சம்பந்தமாக. அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இன்னும் அவர் வந்து மாடர்னாக இருக்கிற அப்படி, இன்னும் அப்டேட்டடாக இருக்கிற அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிஜேபிக்கு எல்லாருமே வந்து அதை மேற்கோள் காமிச்சிருந்தாங்க. அது அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி பாருங்கள் மோடிஜிக்கு வந்து 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து காமிச்சிருந்தாரு. இதை வந்து கேலி பண்ணி பிரகாஷ் ராஜ் என்ன சொல்லியிருந்தாங்க, அதனால் என்ன பிரயோஜனம், இதில் 100 மில்லியன் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு நிறைய பேர் வந்து ரிபட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இந்த பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 1 மில்லியனோ ஏதோ 1 மில்லியனோ 5 மில்லியன் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி தான். அது வந்ததுக்கு அவர் வந்து பெருசாக போஸ்டர்லாம் போட்டு பாருங்கள் நம்மளை வந்து எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாத, பிரகாஷ் ராஜை ஃபாலோ பண்ணுறதை பெருமை பண்ணி போஸ்டர்லாம் போட்டு இத்தனை மக்கள் நம்மளை பின்தொடர்றாங்கன்னு பெருமை பேசிகிட்டு இருந்தேன். அப்படி அதை காமிச்சு எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ தானப்பா இதே மாதிரி தான் பெருமை பேசிகிட்டு இருந்தேன், இப்போ மோடிஜிக்கு சொல்லும் போது கூட எப்படி வந்து பேசுகிறேன்னு கேட்பாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாருன்னு சொன்னால், அண்ணா அன்சாலிசிட்டட் அட்வைஸ், ஜெலுசில் ஃபார் அசிடிட்டி அண்ட் பர்னால் ஃபார் தி பர்ன்ஸ், போத் மைட் கம் ஹேண்டி ரைட் அபவுட் நோ அப்படின்னு போட்டிருந்தார். எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி வயிற்றுச்சல பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலுசில் குடிக்க சொல்லி. இது வந்து இந்த மீம் உலகத்தில் இது ரொம்ப ஃபேமஸ்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இந்த மாதிரி ஏதாவது சாதிச்சிட்டாங்க அது வந்து திட்டினாங்கன்னா ஜெலுசில் குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்னால் போட்டுக்கோங்க, ஏன்னா எரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப இதாக வந்து அவர் போட்டிருந்தா. அப்படி அது பயங்கர வைரல். ஸோ அது வந்து முதல் விஷயம் உங்களுக்கு சொல்லணும், ஷேர் பண்ணுவோம், நீங்கள் என்ஜாய் பண்ணி நினச்சேன். ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு பர்த்டே விஷ் ரொம்ப ஃபார்மலாக இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கிறாரு. இதை மேற்கோள் காமிச்சு போன வருஷத்தோடைய எப்படி அவங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டாங்க, இந்த வருஷம் அவங்க 2 பேரும் எப்படி வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாழ்த்து ஒரு வார்த்தையுமே ரொம்ப கவனிச்சு அதில் என்ன அரசியல் நுணுக்கங்கள் இருக்குது இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், போன வருஷம் வாழ்த்து இந்த வருஷம் வாழ்த்து ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு, போன வருஷம் ப்ரோன்னு பேசினீங்களே, இந்த வருஷம் எந்த ப்ரோவுமே இல்லையே, ரொம்ப ஃபார்மலாக இருக்கே, ஒய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தா. அப்படி ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அலையன்ஸ்குள்ளே ஒரு உரசல் இருக்குது, அலையன்ஸ் கன்னியூ ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்மளால் முடிஞ்ச கொளுத்தி போடுவோம், இன்னும் அந்த இது பிரேக் ஆனால் பெட்டர்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக காங்கிரஸும் டிஎம்கேயும் உடஞ்சதுன்னா நல்லது தான் நானும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மைனாரிட்டி ஓட்லாம் ரொம்ப கன்சல்டேட் ஆகுது. ஸோ காங்கிரஸும் டிஎம்கேயும் பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் மைனாரிட்டி ஓட் ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகுதோ அதே மாதிரி மைனாரிட்டி ஓட் ஸ்ப்ளிட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ரேஸ் க்ளோஸாக இருக்கும், டிஎம்கே தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கணக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது ரிபட்டல். அப்புறம் நேற்று வந்து மோடிஜி 2 விஷயமா, ஆக்சுவலாக 3 விஷயமா தமிழ்நாடு வந்திருந்தாங்க. முதல்ல வந்து திருப்பரங்குன்றம் முருகர் தரிசனம் அது வந்து பண்ணிவிட்டு மதுரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம், அப்புறம் பாண்டிச்சேரியில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்திருக்கிறார், நாங்கள் வெல்கம் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா நலத்திட்டங்களை வந்து மோடிஜி அறிவிக்கிறார் அப்படின்லாம் ட்வீட்ஸ்லாம் போட்டு. அப்படி அதுக்கப்புறமா ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் காரில் ஏற போகும்போது ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் நிறுத்துறாங்க. ரொம்ப வளர்ச்சி குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணா எனக்கு ஒரு இது பண்ணுறாங்க, என்னுடைய நகையெல்லாம் வந்து அடகு வச்சுருக்கிறேன், மாட்டிக்கிச்சு, தாலியுமே மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து என்ன பிரச்சனை, உங்களுக்கு அந்த தாலியை மீட்டணுமா, அந்த நகையை மீட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க அதே திரும்ப சொல்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்துக்கு ஒரு சில நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் வந்து இது கவனிங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள், என்ன ஏதுன்னு ஸ்டடி பண்ணிவிட்டு எனக்கு 1 hourல கால் பண்ணி எனக்கு அப்டேட் கொடுங்க, நான் இது என்னென்னு பார்க்கணும்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அப்படி ஒருத்தவங்களுடைய வீட்டு பிரச்சனைகள், ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் கஷ்டங்கள்லாம் சரி பண்ணுறதுங்கிறது லாஜிக்கலி சாத்தியம் இல்லை தான். இருந்தாலும் எப்படி அணுகுனாருன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சாரி கேட்டுட்டு, சாரி கவனிக்கலன்றதெல்லாம் கேட்டு
அதை வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட என் ஃபோன் நம்பர் இருக்குதா, இவங்கள்ட்ட ஃபோன் நம்பரை கொடுங்க. அந்த ஒரு 10-20 செகண்ட்ஸ் நல்லா இது ஏற்கனவே நம்ம ஒரு பார்த்தோம். ஒரு முஸ்லீம் பெண்மணி வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு ஒரு அட்வொகேட்டோட கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் அதை சென்சிட்டிவாகவும் ஹேண்டில் பண்ணி டீசெண்டாக ஹேண்டில் பண்ணி அப்படி கையோடு அவங்க வந்து ஒரு டைம் லைன் கொடுக்குறாரு. 1 hour எனக்கு கால் பண்ணுங்கிறாரு. ஏன்னா இந்த டைம் லைன் நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது, எது கேட்டாலுமே ஒரு டைம் லைன் வேணும். அது 1 hour 1 day 1 year ஏதோ ஒன்று வேணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு வந்து நடக்கவே செய்யும். அதை வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் அவர் கவனிக்கிறாரு, இவங்க வந்து கூட்டத்துக்கு நடுவில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டத்துக்கு நடுவில் இருக்காதீங்க, முதல்ல சேஃபாக நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஒரு லீடர் மெட்டீரியல், ஒரு கிரைசிஸ் ஹேண்டில் பண்ண தெரியும், ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்குறோம், மற்ற தலைவர்கள் பார்க்குறோம், இல்லை மற்ற தலைவர்கள் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இவர் போய் ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம கரெக்டாக தான் வந்து அசஸ் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக தான் யோசிக்கிறோம், இவர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்பிக்கை நம்மளுக்கு வருது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் அவரோட பார்த்துருங்க. எதுவுமே தெரியல, நீங்க மட்டும் என்ன பண்ண சொல்லுங்க சார். எதுவுமே தெரியல சார். கொஞ்சம் அதனால அடகுலேருந்து திரும்ப எடுக்கணுமா? உங்க வீடு எங்கம்மா இருக்கு? காளிதாசன் அக்காட்ட டீடைல்ஸ்லாம் கொடுக்குறீங்களா? அண்ணா சூப்பர் சூப்பர். அக்கா உங்க வீடு மறுபடியும் சொல்லுங்க. அவங்க தாலி நகையெல்லாம் அடமானம் வச்சுருக்காங்க, 50,000 திரும்ப மீட் பண்ணலாம். நீங்கள் அதை ஸ்டடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தமிழ் நம்ம நம்ம அக்கா சொல்லிடுங்க. அக்கா தெரியுமா? 1 மணி நேரத்தில் பேசிட்டு ஃபோன் பண்ணுறீங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருக்கமா, நான் பண்ணிக்கிறேன். போயிட்டு வாங்கம்மா. ஆமாம் ஆமாம், கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. இது வந்து அது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் இது இன்னும் கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவானதுன்னு வச்சுக்கோங்களேன். கான்ட்ரவர்சியலாக மாறிச்சு ரொம்ப. பட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறனால அதையும் ஷேர் பண்ணுறேன். வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த மேடைக்கு மோடிஜி இருக்கிற மேடைக்கு காரில் வராங்க. அப்போ அங்கே முன்னாடி வந்து பியூஷ் கோயல்ஜி நிற்கிறார். நின்றுட்டு கார்லாம் இங்கே வரக்கூடாது, கார்லாம் முதல்ல பின்னாடி போங்க, மற்றவங்களாம் இறங்கிக்கோங்கிறாரு. காருக்காரங்க திரும்ப இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் உள்ளே காரில் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப கோச்சிக்கிட்டார். கோச்சிட்டு இறங்க வெளியே போங்கன்னு பயங்கரமாக சத்தம் போடுறாரு. கார்லேருந்து வானதி சீனிவாசன் அவர்கள் இறங்கி வராங்க. அவங்கள பார்த்து சத்தம் போடுறாரு, நம்மலாம் வந்து விஐபியா, நம்ம எதுக்கு காரில் உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க, நம்மலாம் காரியகர்த்தர்கள், நடந்து தானே போகணும்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இல்லை அங்கேயே நிறுத்திட்டோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவங்க போயிடுறாங்க. ரொம்ப கோவமாக இருக்கிற பியூஷ் கோயல்ஜி அவர் வந்து அதை வந்து அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியல, ரொம்ப சத்தம் போட்டு தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இது ரொம்ப வைரலாக மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன். இது எல்லோரும் சொல்கிறாங்க வானதி சீனிவாசனோட திட்டாங்க, அவங்க வந்து ஒரு விஐபி பாவனையில் பண்ணுறாங்க, காரில் கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ டிரைவர் இருக்கிறாரு, இவங்க முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கார் உள்ள கொண்டாதான்னு சொல்லியிருந்தா அவங்க காரை கொண்டாடாமல் இருந்திருப்பாங்களா இருக்கும், எனக்கு தெரியாது, நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்க வரல. ஆனால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவங்க நிஜமாலுமே விஐபி மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். வந்திருக்கலாம், பட் என்ன சொல்கிறது, கேமரா எல்லா பக்கம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கிறது என்னோட தாட்டு. எல்லோரும் என்ன சொல்லிட்டு மினிஸ்ட்ரியே இறங்கி நின்று பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப ஃப்ளாரப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பியூஷ் கோயல் அவர்கள் வானதி சீனிவாசனை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அன்னெசரியாக தான் நான் பார்த்தேன். சரி, எல்லா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு அதை பற்றி சொல்லுவோம், என்ன நடந்துச்சுங்க. அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், அதையும் பார்த்துருங்க. வெளியில வண்டி நிப்பாட்டாங்க சார், மலேசியா போயிருங்க, உள்ள வர நிறைய இருக்கு, சேர்த்து பின்னாடி யாரும் உள்ள போயிடலாங்க சார். வழியில வண்டியை நிப்பாட்டாதீங்க, பார்க்கிங் பண்ணிட்டு கடைசியா போயிடலாம். இது அடுத்த அப்டேட்டு. அப்புறமா ரஞ்சி ட்ரோஃபியில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீர் வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்த ஏரியா, அதில் இப்போ கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிக்கிற அளவுக்கு விளாட்றாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணி அந்த மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு உதாரணம். அதுக்கு அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிஞ்சுக்கோ, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃப்ரம் த ஸ்னோ கிளாட் வேலிஸ் ஆஃப் த நார்த் டு த பினாக்கிள் ஆஃப் இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட், த ரைஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இஸ் அ பவர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் பிலீஃப், டிசிப்ளின் அண்ட் கிரிட். JNK broke old barriers by toppling heavyweight sides on their way to a maiden historic story Ranji final and then outplayed an 8-time champion with commanding first innings total and relentless fast bowling that sealed the trophy.
This trophy is far more than a title. It is a statement of what the youth of Bharat can achieve when given opportunity, structure and faith. Jammu Kashmir have not just lifted a trophy, they have redrawn the map of Indian domestic cricket and inspired an entire generation to dream bigger and work harder. My heartfelt congratulations to all the players and the support staff of the JNK team on their maiden Ranji Trophy title. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எந்த அளவுக்கு ஜம்மு காஷ்மீர் இவங்க அரசியலுக்காக அந்த மக்களையும் சரி அந்த மொத்த மாநிலத்தையும் சுரண்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. இங்கோடு நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எடுத்துக்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து சீமான் அவர்களிலிருந்து டிஎம்கே சொல்லவே வேண்டாம், மற்ற எல்லாருமே. இப்போ விஜயும் எடுத்துக்கோங்களேன், ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஏன் ரிமூவ் பண்ணக்கூடாது? அதனால் அந்த மக்களுக்கு என்ன லாபம்? அது ரிமூவ் பண்ணால் அந்த மக்களுக்கு என்ன நல்லது? இதை பற்றி உள்ளேயே போகிறது கிடையாது. கண்ணை மூடிட்டு விருப்ப அரசியல், கண்ணை மூடிட்டு ஓட்டு அரசியல். பாருங்களேன், இப்போ 370 ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த மக்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பண்ண முடியுது, ரஞ்சி ட்ரோஃபி வின்னே பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டூரிசம் பெட்டராக இருக்குது, அவங்களோட வளர்ச்சி பெட்டராக இருக்குது, ஏகப்பட்ட மெட்ரிக்ஸ் சொல்லலாம். இது பார்த்ததுக்கப்புறமாவது என்ன பண்ணலான்னு சொன்னால் நாங்கள் தப்பாக பேசியிருந்தோம், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து மூஞ்சி முன்னாடி அடிக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது முக்கியமான அப்டேட்டு. அதுக்கப்புறமா 3 பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒன்று வந்து பாஜகவோட எம்எல்ஏ சரஸ்வதி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் மந்திரி, மத்திய அமைச்சர், அவருக்கு. அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த முதலமைச்சர் ஸ்டாலினோட பிறந்தநாள் வாழ்த்து தான் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப ட்ரையாக சொன்னதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. 3 பேருக்கு பிறந்தநாள் வாழ்த்து. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி குஜராத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட். ஏன்னா செமிகண்டக்டருங்கிறது தான் வந்து செமிகண்டக்டர் சிப்பு தாங்கிறது வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து மிகப்பெரிய பேக் போனாக இருக்க போகுது டெக்னாலஜிக்கலி. அதோடைய ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து கொரியாவுக்கும் முன்னாடி நம்ம சண்டிகர்லேயோ சத்தீஸ்கர்லேயோ ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வெளியேருந்து பர்ச்சேஸே பண்ணிக்கலாம்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ ஒருவேளை அதை மட்டும் ஒரு கன்டினியூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தோம்னு சொன்னால் இந்த நேரத்துக்கு நம்ம எவ்வளவோ அட்வான்ஸாக இருந்திருப்போம். பட் பெட்டர் லேட் தென் நெவருங்கிற மாதிரி இப்போயாச்சும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன ஒரு பதிவு பண்ணிக்க அது நான் வச்சிடுறேன். அண்டர் தி விஷனரி லீடர்ஷிப் ஆஃப் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், இந்தியா இஸ் ஃபைனலி ரீக்ளைமிங் இட்ஸ் ரைட்ஃபுல் பிளேஸ் இன் தி குளோபல் செமிகண்டக்டர் வேல்யூ செயின். Our Honorable PM inaugurated Micron Technologies Assembly Test and Packaging, the first proposal approved under the India Semiconductor Mission, built at a total outlay of 22,500 crores with 50% fiscal support from Government of India on per pasu basis. This new facility in Sanand, Gujarat is not just about fabs and wafers, but about securing our technological sovereignty, national security and high quality jobs for our youth across the nation. Few remember that India was once ahead of its time in this sector with the Semiconductor Complex Limited at Mohali, Chandigarh, producing indigenous chips before a devastating fire in 1989 gutted the facility and derailed our early lead. That single tragedy, followed by decades of policy drift and neglect by the Congress-led government, pushed us back years in semiconductor technology and forced the costly dependence on imports. Under the Semiconductor India mission of our Honorable Prime Minister, we are now seeing the exact opposite: clear policy, massive investments, world-class fabs and advanced packaging units and trusted global players betting on India's talent. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் விசிட் பண்ணும்போது மோடிஜி அவர்கள் வந்து பூர்ணச்சந்திரன் அப்படின்னு இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலியை விசிட் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. அதை பற்றி ஒரு பதிவு. மதுரையில் இன்று திரு பூர்ணச்சந்திரனை நான் நினைவு கூர்ந்தேன். இது மாநில திமுக அரசுக்கு கூர் உணர்வு இல்லாததால் நடந்தது. அவர்கள் என்ன செய்தாலும் உண்மை வெல்லும். முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள். அவரது மனைவி திருமதி இந்துமதி அவர்களையும் அவரின் மகன்களையும் நான் சந்தித்தேன். அப்புறம் மோடிஜியோட ஃபங்க்ஷன், அதில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. பட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4 திருமுனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசினது ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதில் உள்ள அதை தாண்டி முக்கியமானது எதுவும் இல்லை. அதையே தான் திரும்ப பகிர்ற மாதிரி இருந்தது அந்த ஸ்பீச்சு. அதில் ஒரே ஒரு அப்சர்வேஷன் என்னன்னு சொன்னால், அவர் வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் கேப் போட்ட மாதிரி அங்கே இருந்தவங்கலாம் வந்து மேடையில் ஏறி பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அமைதியாக இருங்க, நிற்காதீங்க, போய் உட்காருங்க. ஏன்னா வந்து 3 hours இருக்க வேண்டியிருக்கும், நின்றுட்டு இருந்தால் நல்லா இருக்காது, உங்கள் காலை தொட்டு கேட்டுக்கிறேன், போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய என்டாஸ் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம எப்படியா சிஎம் ஆக்கணும், அவர் வந்து நம்ம திட்டங்களுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருப்பார் அப்படின்லாம் நிறைய என்டாஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீச் முடித்தார். ஒரே ஒரு சின்ன ஒரு நோட்டுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலான்னு சொன்னால், மோடிஜி வந்து கிளம்பும்போது எல்லா ஃபங்க்ஷனாக முடிச்சு கிளம்பும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டே கிளம்புற அப்படி வணக்கம் சொல்லிட்டே கிளம்பும்போது அண்ணாமலை அவர்கள் மட்டும் மோடிஜியை பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுற மோடிஜியோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளை என்ன இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் இவர் வந்து அண்ணாமலை அவர்களை சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அதுக்கு அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லைன்னா யோசிக்க தேவையில்லை, அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து மொத்த அப்டேட்டு.
என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ட்ராவலிங் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம தமிழ் கேலண்டர் இருக்குல்ல, அது வந்து டைம் ஆகிடுச்சு. நான் மார்ச் 15க்குள்ளே முடிக்கணும், பங்குனிக்குள்ளே நம்ம முடித்தாதான் நம்மளால் டெலிவரி பண்ண முடியும், ஆர்டர் எடுக்க முடியும் அப்படின்றதுனால ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பெயிண்டிங் அப்புறமா இந்த பிரிண்டிங் அதெல்லாம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆஃபீஸ் வேலை அதெல்லாம் பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன். அதனால தான் டிலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து 12 இமேஜஸில் 7 இமேஜ் முடிச்சிட்டோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எக்ஸலண்ட், ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. டைம் தான் கொஞ்சம் இல்லை, பட் மற்றபடி ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் நாளைக்கு அண்ணாமலை டுடே போடும்போது உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக ரெகுலராக அப்டேட் பண்ணலாம், அதான் வந்து பிளானு. விவேகானந்தர் லெட்டர்ஸ் போய்கிட்டே இருக்குது. 38 லெட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அது கவர் பார்க்கலன்னு சொன்னால் அது பாருங்கள், அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு விவேகானந்த லெட்டர் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ ரொம்ப ஈர்ப்பாக அவ்வளோ கான்டெம்ப்ளேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ விவேகானந்த லெட்டர் நீங்கள் படிக்கலைன்னா அது டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே அதர் சேனல்ஸில் நான் பாசிட்டிவ் புக்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ மற்றபடி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். 2 நாள் ஆச்சு நம்ம பார்த்து. உங்களோட தாட்ஸ் அண்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் எபிசோட் சந்திக்கிறேன். வணக்கம்.